பிரியா ஒரு நிமிஷம் நில்லுமா. சொல்லுங்க மாமா. எங்கம்மா 2 பேரும் கிளம்பிட்டு இருக்கீங்க? கோவிலுக்கு மாமா. நீ இன்னைக்கு தலைக்கு குளிச்சிருக்கியாமா? ஆமா மாமா. இதை வச்சுக்கிட்டு எப்படிமா கோயிலுக்கு போவ? உங்க வீட்டுல இதெல்லாம் சொல்லி தரலையா? இந்த மாதிரி நேரத்துல கோயிலுக்குலாம் போறது தீட்டுன்னு. என்னாச்சு அவருக்கு? என்னாச்சுப்பா? எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்கீங்க? உன் பொண்டாட்டி இன்னைக்கு வீட்டுக்கு தூரமாண்டா, அதை வச்சுக்கிட்டு உன் கூட கோயிலுக்கு வர கிளம்பிட்டு இருக்கா. முதல்ல அவளை என்னன்னு கேளு. அதுக்கு என்னப்பா, வந்தா என்ன? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி டைம்ல கோயிலுக்கு போனா தீட்டு. இதெல்லாம் உங்களுக்கு யாருப்பா சொன்னா? இதைதான் நாங்க காலங்காலமா கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இதுதான் உங்களுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும். இதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது. இல்லப்பா, எனக்கு புரியல. அந்த இடத்துல இருந்துதானே நம்மளும் பிறந்தோம். அப்ப நம்மளும் தீட்டா? நம்மளும் இப்ப கோயிலுக்கு எங்கேயும் போக கூடாதா என்ன? மாமா, மாசத்துல வர அந்த 4 நாள் வலியை விட நீங்க எல்லாரும் தீட்டு தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறீங்களே, அந்த வலிதான் மாமா ரொம்ப அதிகமா இருக்கு. இதனாலே நாங்க பொண்ணா பிறக்கிறதே சாபமா நினைக்கிறோம். என்ன மன்னிச்சிருமா. சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி விஷயத்த பார்த்து பார்த்து வளர்ந்ததால எங்க மண்டையில ஊறி போயிடுச்சுமா. இது மாத்துறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மாறிக்கிறோம்மா.